குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு ஆனி மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 27/6/2024 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:55. திதி இன்று இரவு 8:50 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் பிற்பகல் 2 மணி வரை சதயம், பின்பு பூரட்டாதி. நாமயோகம் அதிகாலை 5:57 வரை பிரீத்தி, பின்பு ஆயுஷ்மான். கரணம் இரவு 8:50 வரை வணிசை கரணம், பின்பு பத்திரை கரணம். அமிர்தாதி யோகம் பிற்பகல் 2 மணி வரை மரண யோகம் இருக்கு, அதன் பின்பு சித்த யோகம் ஆரம்பமாகிறது. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 6:30 7:30 வரை. ராகு காலம் நண்பகல் 1:30 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. குளிகை 9 மணி முதல் 10:30 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12:15 முதல் 1:15 வரை. இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. வாரசூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். சந்திராசிரம நட்சத்திரம் பிற்பகல் 2 மணி வரை. பூசம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இருக்கு, அதன் பின்பு ஆயில்யம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்றைய தினம் வியாழக்கிழமை வணங்க வேண்டிய தெய்வம் குரு பகவான். தட்சிணாமூர்த்தி நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் வணங்குங்கள். இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் அப்படின்னு சொல்லும்போது சுருள் பட்டை அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த சுருள் பட்டையில ஒரு 10 ரூபாய் நோட்டு எடுத்து அந்த சுருள் பட்டை உள்ள வச்சு சுற்றி அப்படியே பேக்கெட்ல வச்சுக்கோங்க. மிக சிறப்பாக இருக்கும். போற காரியங்கள் அத்தனையும் வெற்றியாக முடியும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். மிதுன லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியனும் புத பகவானும் சுக்கிர பகவானும். கடகத்தில் சிம்மத்தில் மாந்தி பகவான், கன்னியில் கேது பகவான், கும்பத்தில் சந்திர பகவானும் சனி பகவானும், மீனத்தில் ராகு பகவான், மேஷத்தில் அங்காரக பகவான், ரிஷபத்தில் குரு பகவான். இன்றைய தினம் இந்த ராகு கேது பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு ராகு கேது தோஷம், சர்வதோஷம், இதனால திருமணம் பாதிக்குது, குழந்தை பாக்கியம் பாதிக்குது. இந்த மாதிரிலாம் இருக்கிறவர்களுக்கு தீராத பிரச்சனை, அதாவது திருமணமாகாதவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், நீண்ட காலம் தீராத பிரச்சனைகள், இதிலெல்லாம் சிக்கி ரொம்ப கஷ்டப்படுபவர்கள், திண்டாடப்படுபவர்கள், இது போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வாக வழிபடக்கூடிய ஆலயம் எது அப்படின்னா காளகஸ்தி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. காலத்தீஸ்வரர் கோயில் என்பது நம்மளுடைய இந்துக்கள் ஆகிய இந்து சமயத்தின் நம்பிக்கை. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நிறைய பேருக்கு காளகஸ்திக்கு போக முடியல அப்படின்னா, நம்ம காட்டாங்குளத்தூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு சென்னையில. இந்த காட்டாங்குளத்தூர்ல அந்த சிவன் பேரும் காளகஸ்தீஸ்வரர் தான் அவர் பேரும். அங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுவுக்கு பரிகாரம் செய்கிறார்கள். அது ஞாயிற்றுக்கிழமையில மட்டும்தான் செய்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை அந்த ராகு காலத்தில் அங்கு செய்கிறார்கள். இங்க காளகஸ்திக்கு போக முடியாதவர்கள் இங்கு இந்த செய்யலாம். சரி, இந்த காளேஸ்வரர் கோவிலுடைய தல வரலாறு என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். காளத்தீஸ்வரர் கோயில் கோபுரம் சிவன் மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்த அந்த பாம்பு பாதாளத்தில் இருந்து மாணிக்கங்களை எடுத்து சிவலிங்கத்திற்கு தினமும் பூஜை செய்ததாம். இந்த பாம்பு பூஜை செய்து முடித்த பின்னர் அங்கு வரும் யானை அந்த மாணிக்கத்தெல்லாம் அந்த துதி கையால அப்புறப்படுத்திவிட்டு இந்த பூக்கள், தண்ணீர், வில்வ இலை கொண்டு சிவனை பூஜித்து வந்ததாம்.
அப்போ இந்த பாம்பு தான் வைக்கும் மாணிக்கங்களை தள்ளி விடுவது யார் என்பதை அறிய ஒரு நாள் அந்த பாம்பு பூஜைக்கு பின்னரும் அங்கேயே காத்திருந்ததாம். வழக்கம்போல் வந்த யானை மாணிக்கங்களை தள்ளிவிட்டு பூஜை செய்தது. கோபம் கொண்ட பாம்பு யானையின் துதிக்கை வழியாக அதன் தலைக்குள் புகுந்து யானை மூச்சு விட முடியாதபடி செய்ததாம். இந்த யானை பரிதவித்த யானை துதிக்கையால் சிவலிங்கத்தை தொட்டு வழிபாடு செய்துவிட்டு பாறையில் மோதி இறந்தது. யானையின் தலைக்குள் இருந்த பாம்பு நசுங்கி அதுவும் இறந்து போனது. இதுபோன்று சிவன் மீது பக்தி கொண்டிருந்த சிலந்தி ஒன்றும் அதே சிவலிங்கத்தை வழிபட்டு வந்தது. தனது உடலில் இருந்து வரும் நூலினால் சிவனுக்கு கோவில், கோபுரம், பிரகாரம் கட்டி பூஜித்து வந்தது. இது என்னன்னா, காற்று அடிக்கும் போதெல்லாம் இந்த நூல் அருந்து போனாலும் அது மீண்டும் கட்டியது. ஒரு முறை சிலந்தி கட்டிய நூல் கோபுரத்தை எரிந்து சாம்பலாக்கும்படி செய்தார் சிவபெருமான். கோபம் கொண்ட சிலந்தி எரிந்து கொண்டிருந்த தீபத்தை விழுங்கச் சென்றது. சிலந்தியின் பக்தியை கண்டு வியந்த சிவபெருமான் அதனிடம் என்ன வர வேண்டும் என்று கேட்டார். மீண்டும் பிறவாமை வேண்டும் என்று வேண்டிய அந்த சிலந்திக்கு முக்தி கொடுத்து தன்னுடன் ஐக்கியமாக்கி கொன்றார். இது போன்றுதான் தன் மீது அதாவது அபரிவிதமான ஒரு பக்தியால் இறந்து போன யானை, பாம்பு இரண்டுக்கும் முக்தி அளித்தார் சிவன். அந்த இடம்தான் காளஹஸ்தீஸ்வரர், காளஹஸ்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். இது ஸ்ரீ ஞான பிரசுராம்பிகை அம்மனும் அங்க இருக்கிறார்கள். இந்த அற்புதங்கள் நிகழ்ந்த தலம்தான் ஸ்ரீ காளஹஸ்தி. இங்கு லிங்கமாக காட்சியளிக்க சிவனின் திருமேனியை கூர்ந்து கவனித்தால் கீழ்பாகத்தில் யானை தந்தங்கள், நடுவில் பாம்பு, பின்புறம் சிலந்தி, இதையெல்லாம் காணலாம். சில பேரு சரியா எதையுமே பார்க்க மாட்டாங்க. நீங்க உற்று கவனிங்க, கவனித்தால் தெரியும். இதுக்கு பெயர் காரணம் சீகாலத்தில் என்ற சொல்லில் சி என்பது சிலந்தியை குறிக்கிறது. காலத்தி என்பது காலம் பிளஸ் அந்தி என இரு பெயர் பெறுகிறது. இதில் காலம் என்பது பாம்பினையும் அத்தி என்பது யானையையும் குறிக்கிறது. சிலந்தி, பாம்பு, யானை ஆகிய உயிர்கள் சிவலிங்கத்தை பூஜித்து முக்தி பெற்றதால் அவற்றின் பெயரால் இவ்வூர் சீகலத்தி என்ன பெயர் பெற்றது. ஆனா காலப்போக்குல இது அப்படியே மாறி ஸ்ரீ காளஹஸ்தி எவ்வாறு உருவானது என்பதற்கு இது ஒரு கதை இல்லைங்களா? கதை அப்படின்னு சொல்றதை விட இது ஒரு புராணம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நிறைய இடத்துல சிவபெருமான் திருவிளையாடல்கள் நிறைய செய்திருக்கிறார். அதனால இந்த இடத்தை தென்கைலாயம் என்று போற்றப்படும் ஸ்ரீ காளஹஸ்தி பஞ்சபூத தலங்களில் காற்றுக்கு உரியது, அதாவது வாயுஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாதாள விநாயகர் இருக்கிறார். வெளிப்பிரகாரத்தில் இந்த பாதாள கணபதி கோவிலை தரிசனம் செய்துவிட்டு இந்த இடத்துல விநாயகரின் கோபத்தால் ஸ்ரீ காளஹஸ்தியை ஒட்டி ஓடும் பொன்முகலி என்ற சொர்ணமுகி ஆறு வற்றி விட்டதாம். தன் தவறை உணர்ந்த அகஸ்தியர் விநாயகரை பூஜை செய்து வழிபட்டு விநாயகரின் அருளுக்கு உரியவர் ஆனார். இந்த கோவில் தலபுராணம் இதையெல்லாம் சொல்கிறது. காலப்போக்கில விநாயகர் கோவில் இருந்த பகுதியை விட அதை சுற்றியிருந்த பகுதிகள் எல்லாம் உயர்ந்து விட்டன. அதனால் விநாயகர் கோவில் பாதாளத்திற்கு போய்விட்டது. இதனால் இங்குள்ள விநாயகர் பாதாள கணபதி என்று அழைக்கப்படுகிறார்கள். படிக்கட்டுகள் வழியே 20 அடி கீழே இறங்கி சென்று இந்த விநாயகரை வழிபட வேண்டும். தோஷங்கள் விலக பரிகார பூஜை இந்த இடத்தில் செய்கிறார்கள். கேது கிரக ராகு மற்றும் கேது கிரகங்களின் பரிகார ஸ்தலமாகவும் திகழ்கிறது. ராகு கேது கிரக தோஷம் சர்வதோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள், திருமணம் ஆகாதவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், நீண்ட காலம் தீராத பிரச்சனையில் சிக்கி திண்டாடப்படுகிறவர்கள் இங்கு ராகு மற்றும் கேது சர்வதோஷ நிவாரணை பூஜை செய்து கொண்டால் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். இந்த காளஹஸ்திக்கு இன்னும் நிறைய சிறப்புகள் உண்டு. அதனால ராகு கேது தோஷம் உள்ளவர்கள் இங்கு சென்று வழிபடலாம். அப்படி இங்கு சென்று வழிபட முடியாதவர்கள்
இங்கே காட்டாங்குளத்தில் உள்ள ஸ்ரீ காலத்தீஸ்வரர் கோவிலுக்கு சென்று அங்கும் ராகு கேது தோஷத்துக்கு அங்க நவக்கிரகம் இருக்காது, வெறும் ராகு கேது மட்டும்தான் இருக்கும். அங்கு சென்றும் நீங்க வழிபாடு செய்யலாம். அங்கு சென்று தோஷ நிவர்த்தி பண்ணலாம். முந்தையெல்லாம் 500 ரூபாய் தான் வாங்கிட்டு இருந்தாங்க, இப்ப எவ்வளவு வாங்குறாங்கன்னு தெரியாது. அதனால ஞாயிற்றுக்கிழமையில 4:30 6 அந்த நேரத்தில் இந்த பரிகாரம் செய்கிறார்கள். அங்கு போக முடியாதவர்கள் இங்கு சென்று செய்யலாம். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, பிற மொழி மக்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு இன்னைக்கு சிறப்பாக கிடைக்கும். எந்த ஒரு ரகசியமான சில செயல்கள் மூலம் எதிர்பார்த்த நல்ல முடிவுகளாக கிடைக்கும். சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. ஆரோக்கியத்தில் இருந்த சோர்வுகளெல்லாம் விலகும். நம்பிக்கை மேம்படக்கூடிய ஒரு நாள். வெளியூர் தொடர்பான பயணங்கள்லாம் சாதகமாக அமைகின்ற ஒரு தருணம். அதிசய மேற்கு திசை, அதிசய எண் 8 அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள்லாம் சாதகமாக அமையும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வுகள் எல்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஒரு தெளிவு. இன்னைக்கு மனசுல இருந்த குழப்பங்கள்லாம் விலகி தெளிவு பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. கைத்தொழில மேன்மை உண்டாகும். திறமைகளை வெளிப்படுத்தி ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு தருணம். அதே போல கௌரவ பொறுப்புகள் மூலம் மதிப்புகள்லாம் உயரும். விருப்பமான செயல்களை செய்து முடிப்பீங்க. உங்களுக்கு ஆதரவாக இருப்பவர்கள் பற்றிய நல்ல புரிதல் மேலோங்கக்கூடிய ஒரு தருணம். விவசாய துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் குழப்பங்கள்லாம் இருந்ததெல்லாம் இன்றைய தினம் மறைந்து தெளிவு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமையும். அதிசய தெற்கு திசை, அதிசயன் 3 பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவுகள் பிறக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் படிக்கிறதுல மாணவர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அரசியல் துறையில் இருப்பவர்கள் அரசியல் வட்டங்களில் முக்கியத்துவம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் அலட்சியம் செய்யாதீங்க. அலட்சியமின்றி இன்னைக்கு செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும். உங்கள் செயல்திறனை அதாவது ஒரு மாற்றங்கள், நிறைய மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. மருத்துவத்துறையில முன்னேற்றமான வாய்ப்புகள்லாம் அமையும். மூத்த சகோதரர்களால் சில விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. அதிசய வடக்கு திசை, அதிசயன் 4 அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் மாற்றங்கள் ஏற்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்கள் இன்றைய தினம் எல்லா விஷயத்திலும் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். குடும்பமாகட்டும், வெளிவட்டாரமாகட்டும், வேலை செய்கிற இடத்திலும் சரி நிதானத்தை காட்டுங்க. உயரதிகாரி பற்றிய புரிதல்லாம் இன்னைக்கு ஏற்படும். வெளிநாட்டு வர்த்தகத்தில் சற்று கவனம் தேவை. திடீர் பயணங்களால் உடல்ல ஒரு விதமான சோர்வுகள் ஏற்படும். உறுப்பினர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் அனுசரித்து நடந்து கொண்டால் மிக சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல்லையும் கவனம் தேவை. பண விஷயத்திலும் ரொம்ப கவனமா இருக்கணும். கொண்டு செல்லுகின்ற பொருட்கள் மீது கவனமா இருக்கணும். இன்றைய நாள் தடை தாமதங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட தென்கிழக்கு திசை, 7 அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வுகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாதங்கள், அதாவது தேவையற்ற ஒரு விவாதத்தை எல்லாம் தவிர்த்தால் மிக சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மனசுல சில
தேவையற்ற ஒரு கலக்கம், ஒரு கவலை, இதெல்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கும். உங்களுடைய செயல்பாட்டில் வேகம் ஏற்படும். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு நாள். வெளிநாட்டு பயணம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். புதிய நபர்களின் அறிமுகங்கள் கிடைக்கும். இன்றைய நாள் ஊக்கம் நிறைந்த நாளாகவும் அமையும். அதிசய மேற்கு திசை, அதிசயன் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் அமையும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, நண்பர்களிடம் இருந்த வேறுபாடுகளா விலகும். போட்டிகளில் ஈடுபட்டு திறமைகளை வெளிப்படுத்துங்க. எதிர்பாராத சில உதவிகரம் கிடைக்கும். மனதை உறுத்திய பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகள்லாம் எடுப்பீங்க. பெரியோர்களின் ஆலோசனை மனதளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும். கால்நடை துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இன்றைய நாள் தன வரவு சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாள். இருந்தாலும் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது மிக மிக அவசியம். திருமணம் கூடாதவர்களுக்கெல்லாம் திருமணம் கூடக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு. அதே சமயத்துல குழந்தை பாக்கியமும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு. இன்றைய தினம் குரு பகவானை நல்லா வணங்குங்க. கன்னிராசி நேயர்கள் குரு பகவானை நன்றாக இன்றைய தினம் வழிபாடு செய்தால் இன்றைய தனம் வரவு சிறப்பாக இருக்கும். தன வரவு நிறைந்த நாளாக அமையும். அதிசய தெற்கு திசை, அதிசயன் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய கருத்து வேறுபாடுகள், குடும்பத்தில் உள்ள இருந்த வேறுபாடுகள் எல்லாம் இன்னைக்கு விலகக்கூடிய ஒரு தன்மை. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். சித்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, தாய்மாமன் வழியில நிறைய புரிதல்கள்லாம் ஏற்பட வழக்கு தொடர்பான விரயங்கள் ஏற்படுகின்ற நாள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நினைத்த வேலையெல்லாம் நடக்கிற போது தடை தாமதங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதே மாதிரி மனசுல ஒரு நிம்மதியின்மை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. பிள்ளைகளால் மன கஷ்டம் ஏற்படும். எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதில் அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும். சிறு சிறு காரியத்தில் தடை தாமதங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கு. கவனமாக இன்னைக்கு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய வடமேற்கு திசை, அதிசயன் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதம் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, பிள்ளைகள் வழியில அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். பூர்வீக சொத்துக்களால் விரயங்கள் ஏற்படும். கலைத்துறையில மாற்றமான அனுபவங்கள் கிடைக்கும். வித்தியாசமான கற்பனைகளால் மனதில் குழப்பங்கள் உண்டாகும். பெரியோர்களிடத்தில் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்லுங்கள். பொழுதுபோக்கு விஷயங்களால் கையிருப்புகள் குறைகின்ற ஒரு நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள் மன நிறைவும் ஏற்படும். இருந்தாலும் ஏதோ ஒரு இனம் புரியாத மனக்கவலை இருக்கின்ற ஒரு தருணமும் இருக்கும். அதிசய வடக்கு திசை, அதிசயன் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். அனுஷ நட்சத்திரக்காரர்கள் புதிய அனுபவங்கள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இன்னைக்கு அதிகமாக ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்க. கையில் இருக்கக்கூடிய பணங்கள் எல்லாம் குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. பயணங்களால் நல்ல ஆதாயம் கிடைக்கும். மாணவர்களுக்கு பாடத்திட்டங்கள்ல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகி மன தெளிவு ஏற்படும்.
உறவுகள் வழியில இருந்து வந்த வேறுபாடுகள்லாம் விலகும். அதே மாதிரி உங்களுடைய செயல்பாட்டில் வேகம் அதிகரிக்கும். மனதளவில் ஒரு புத்துணர்ச்சியோடு செயல்படக்கூடிய ஒரு நாள். மறைமுக திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். இன்றைய நாள் ஓய்வு நிறைந்த நாளாகவும் அமையும். அதிசய தென்மேற்கு திசையின் 7ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகள்லாம் மறையும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும். உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, உடன் பிறந்தவர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து முடிவெடுப்பது மிகவும் நல்லது. திட்டமிட்ட காரியங்கள்ல மாற்றமான சூழல்லாம் ஏற்படும். நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்த்தால் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தேவையற்ற விவாதங்களில் தலையிடாமல் இருங்கள். வீட்டிற்கு தேவைகளை அறிந்து நிறைவேற்றுங்கள், சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு சில மேல் அதிகாரிகள் என்பது பாராட்டுகள் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும். கணவன் மனைவியிடையே புரிதல் இருக்கணும், விட்டு கொடுத்தலும் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இன்னைக்கு ஏற்படுத்தி கொள்ளுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய தென்கிழக்கு திசை அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் குடும்பத்தில் அனுசரித்து செல்லுங்கள். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான ஒரு நாளாக இருக்கு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய புரிதல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. அதே மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம், இந்த வெளி உணவுகளை சாப்பிட்றத இன்னைக்கு தவிர்த்துட்டிங்கன்னா ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் அமையும். விலையுறந்த பொருட்கள் மீது கவனம் தேவை. உங்களுடைய தோற்ற பொலிவில் சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. வேலை சம்பந்தமான விஷயத்தில் பொறுமையை கையாளுங்கள். இன்றைய நாள் நேர்மையோடு எதையும் செய்யுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். அதிசய கிழக்கு திசை அதிசய எண் 4ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றம் இறக்கமான ஒரு தருணம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையை கையாளுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, தற்பெருமையான பேச்சுகளை குறைத்து கொள்ளுங்கள். ஆடம்பரமான பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும். எதிர்பாராத சில பயணங்களால் சோர்வு உண்டாகக்கூடிய ஒரு தன்மை. முன் கோபமின்றி பொறுமையோடு செயல்படுங்கள். கடன் சார்ந்த விஷயத்தில் நிதானத்தை கையாளுங்கள். அலுவலக பணிகளில் ஆர்வமின்மை ஏற்படும். அதே போல இன்றைய நாள் எந்த ஒரு விஷயத்திலும் நிதானத்தோடு கடைபிடிங்க. இன்னைக்கு வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். 2ஆம் இடத்துல அங்காரகன் இருக்கிறதுனால கோபத்தை தவிர்ப்பது மிகவும் நல்லது. 3ஆம் இடத்தில் உங்களுடைய ராசி அதிபதியான குரு பகவான் 3ஆம் இடத்தில் இருப்பதனால உங்களுக்கு ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம். விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் உண்டு. இன்றைய நாள் எல்லா விதத்திலும் உங்களுக்கு அன்பு நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு நாள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் ஆர்வமின்மையான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.